தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். எந்தன் ஏசையா எந்தன் ஏசையா உந்தன் அன்பென்றும் பெரிதையா. ஏசையா எந்தன் ஏசையா உந்தன் அன்பென்றும் பெரிதையா. குருசினில் தொங்கி குருதியும் சிந்தி பாவங்கள் போக்கி அழைத்தீரையா. குருசினில் தொங்கி குருதியும் சிந்தி பாவங்கள் போக்கி அழைத்தீரையா. என்னுள்ளம் பொங்கும் உம்மையே துதிக்கும் உயிரின் ஜீவன் நீர்தானையா. உலகம் என்னை வெறுத்த போது கரங்கள் நீட்டி அணைத்தீரையா. உலகம் என்னை வெறுத்த போது கரங்கள் நீட்டி அணைத்தீரையா. உன்னன்பு என்றும் ஆறுதல் அளிக்கும், உன்னன்பு என்றும் ஆறுதல் அளிக்கும், என் வாழ்வில் என்றும் நீர்தானையா. என் வாழெல்லாம் உன் அன்பை நினைத்து என்னாலும் போற்றிடுவேன். ஏசையா எந்தன் ஏசையா உந்தன் அன்பென்றும் பெரிதையா. நண்பகல் வேளை ஜெபம். நண்பகல் வேளை ஜெபத்தில் சோர்வு நீங்கும் வேளை, சோர்வு நீங்கின்ற வேளை. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை சூரியன் இருண்டது, காரிருள். நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீரப்பா. காலை 9 மணி முதல் உயிர் விடும் வேளை 3 மணி வரை நீர் சிலுவையிலே தொங்கினீரப்பா. நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறப்பா. இந்த நண்பகல் வேளையிலே உங்களுடைய தரிசனத்துக்காக உங்களுடைய வார்த்தையின் மூலம் தரிசனத்தை தாங்கப்பா. நீங்கள் தரப்போவதற்காய் நன்றி அப்பா. நீர் தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. நண்பகல் 12 மணி, இருள் சூழ்ந்த நேரம், சோர்வு நீங்கும் வேளை. தாவீதும் தானியேலும் பேதுருவும் எல்லோரும் இந்த வேளையில் ஜெபிச்சாங்க. முதலாவது காரியம் பலனுக்காக. அப்பா, இந்த நண்பகல் வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
சங்கீதம் 121 சொல்வதைப் போல, யான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவிசாய்த்தார். நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறேன். இந்த நண்பகல் வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுகிறேன். மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் தியானித்து புலம்புவேன். என் குரலை கேட்பார். காலையில் ஆரம்பித்த வேலை சோர்வை தருகின்ற நேரம். சோர்வு இல்லைப்பா, உம்முடைய சமயத்தில் உட்காரும்போது சோர்வு நீங்குதப்பா. பலன் குறையும், ஆவி சோர்ந்து போகும். ஆனால் நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இப்போ எனக்கு ஒரு புது பலன் தந்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளின் மீதி பாதி உம்முடைய கையில் தரேன் ஆண்டவரே. உம்முடைய கையில் கொடுக்குறப்பா. என் வேலையே உமக்கு மகிமையாக மாற்றுங்கப்பா. நண்பகல் ஜெபம். இயேசுவே, நண்பகலில் உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கப்பா. காலை முழுக்க நீர் என்னை நடத்தினதற்கு நன்றி ஆண்டவரே. மாலை வரைக்கும் நீர் என்னை நடத்தப் போவதற்காய் நன்றி அப்பா. சோர்வை எடுத்து பலன் தந்தீங்கப்பா. குழப்பத்தை எடுத்து தெளிவை தந்திருக்கீங்கப்பா. பாரத்தை எடுத்து இளைப்பாறுதல் தந்திருக்கீங்கப்பா. மத்தேயு 11:28 சொல்வதைப் போல, என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நண்பகல் வேளையுடைய முக்கியம் என்ன? தாவீது ஜெபித்தார், தியானித்து கூப்பிட்டார். தானியேல் ஜெபித்தார், பலகனி வழியாக ஜன்னல் வழியாக ஜெபித்தார். பேதுரு ஜெபித்தார், மொட்டை மாடியில் ஜெபித்தார். இயேசு ஜெபித்தார், சிலுவையில் இருள் வந்தது. மத்தேயு நற்செய்தி 27:45. இந்த நாளின் நடுவில் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்க வேண்டியது என்ன? ஞானத்திற்காக பலன் தாருங்கப்பா. என் ஊழியத்தை செய்ய பலன் தாங்கப்பா. இந்த இடைவிடா சகாய மாதா குடும்பத்துக்கு பாதுகாப்பை தாங்கப்பா. இரவும் பகலும் துதிக்கிற பிள்ளைகளப்பா. காலை நண்பகல் மாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் உட்கார்ற குடும்பம் ஆண்டவரே. இந்த இடைவிடா சகாய மாதா குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் மன வருத்தத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு, நோய் நொடியோடு, கவலையோடு, கண்ணீரோடு, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய சோர்வுக்கு நீர் இளைப்பாறுதல் தருவீராக. சங்கீதம் 91:6 சொல்வதைப் போல, பட்டப்பகல் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்பட மாட்டா என்ற உடைய வாக்கு தத்துவம் இருக்கிறது ஆண்டவரே. ஒரு நிமிஷம் பார்க்கிற ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறந்து, எங்கள் துயரங்கள் கலக்கம் மறந்து, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் குடும்பத்தின் கட்டுகளில் முறிந்து, எங்கள் சபைகளில் எடுப்புதல் பரவ, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கலக்கங்கள், கண்ணீர் அனைத்தையும் மறந்து, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா.
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உந்த முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தான் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்துவிடும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது, அசுத்தமான கண்களோடு பார்க்க முடியாது. அன்பு சகோதரியே, சகோதரனே, வாலிப தம்பி, அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி இருக்கும் எரிக்கோக்களை உடையும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த கூடாரத்தில் ஒரே ஒரு பார்வை போதும், உம்முடைய பார்வை வேண்டும் ஆண்டவரே. ஒரே ஒரு பார்வை, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பாடல் 121 சொல்வதைப் போல, மலைகளுக்கு மேலான உதவி, மலைகளை நோக்கி என் கைகளையும் கண்களையும் உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? வானையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? வானையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடற விட மாட்டார், உன்னை காக்கின்றவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்கவும் மாட்டார், உறங்கி தூங்கவும் மாட்டார். ஆண்டவரே, உனக்கு பாதுகாவல், உன் வல பக்கத்தில் உள்ள நிழல். ஆண்டவரே, பகலில் கதிரவன் இரவில் நிலவும் உன்னை தாக்காது. ஆண்டவர் எல்லா தீங்கு நின்று உன்னை காப்பார், உன் உயிரை காத்தருளுவார். நீ போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் இப்பொழுதும் என்றென்றும் உன்னை காப்பார், எப்பொழுதும் உன்னை காப்பார். பாதுகாப்பு வாக்குத்தத்தம் என்ன? கால் இடராமல் பாதுகாக்கிறார். அவர் உன் கால் இடற விட மாட்டார், வேலை படிப்பு வாழ்க்கை பாதையிலே வழுக்கி விழ விட மாட்டார். அவர் உறங்காத பாதுகாவலர், உன்னை காக்கின்றவர் உறங்க மாட்டார். நாம் தூங்கும்போது கூட அவர் நமக்காக காவல் இருக்கிறார். வெயில் நிலவில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பகலில் கதிரவனும் இரவில் நிலவும் உன்னை தாக்காது. வெளி ஆபத்து உன்னை ஆபத்து எல்லாத்திலும் நிழலாக இருக்கிறார். போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாப்பு. நீ போகும்போதும் வரும்பொழுதும் என்றென்றும் உன்னை காப்பார். வீட்டை விட்டு போனாலும் திரும்பி வந்தாலும் பாதுகாப்பு. பாதுகாப்பான ஜெபம் என்ன? எஜமானனே, என் பாதுகாவலரே, மலை போல உயர்ந்த பிரச்சனை வந்தாலும் வானையும் மண்ணையும் உண்டாக்கிற நீரே என் உதவி அப்பா. நீர் உறங்கவும் மாட்டீர், தூங்கவும் மாட்டீர், அதனால் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. எனது வலது பக்கத்தில் நிழலாக இருக்கும் ஆண்டவரே. பகல் இரவு எல்லா தீங்களையும் இருந்து என்னை காக்கும் ஆண்டவரே. நாங்கள் வேலைக்கு போகும்போது வீடு திரும்பி வரும்பொழுதும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். இப்பொழுதும் என்றென்றும் உமது கை என்னை காத்து இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பயணம் போகிறவங்களுக்கு, பயம் இருக்கிறவங்களுக்கு, இரவு தூக்கம் வராதவர்களுக்கு, ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு வானையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும்.
மனிதன் தூங்கலாம், ஆனால் நம்ம தேவன் ஒரு நிமிஷம் தூங்க மாட்டார். அவரே நம்மை பாதுகாவலர். பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நண்பகல் வேளையிலே நீங்கள் ஜெபம் ஜெபிக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை.